நெஞ்சம் மறப்பதில்லை. நான் வியந்து போயிருக்கேன், ஒரு எழுத்து மாற்றத்தில் எப்படி இவ்வளோ ரசவாதத்தை கண்ணதாசன் பண்ணாருன்னு. ஒரு மடமாது உருகுகின்றாளே உனக்கேன் புரியவில்லைன்னு கேட்கல, உனக்கு ஏன் புரியவில்லைங்கிறத விட ஒரு மடமாது உருகுகின்றாளே உனக்கா புரியவில்லை. அந்த உனக்கேன் புரியவில்லைக்கும் உனக்கா புரியவில்லைக்கும் இருக்கிற அந்த உணர்வு வேறுபாடு இருக்கு பாருங்க. ஒரு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பே, உனக்கு தெரியாதானா என்னை பத்தி, உனக்கா புரியவில்லை. அந்த ஒரு எழுத்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ததுன்னு பார்க்கணும். கவிஞர் வாலி அவர்கள் மறைந்த போது அவருடைய இறுதி ஊர்வலம் எல்லோரும் கலந்து கொள்ளுகிறோம். கவிஞர் வைரமுத்து அந்த இறுதி ஊர்வலத்தில் பின்னால் கொட்டுகிற மழையில் நடந்து வர தொடங்கினார். அதனால் அந்த ஊர்வலம் சற்று மெதுவாக வந்தது. நாங்கள் அவர் நடந்து வர தெரியாமல் நாங்களாம் முன்னாலே காரில் போய் இந்த பெசன்ட் நகர் மின்மயானத்தில் காத்திருக்கிறோம். கவிஞர் வாலி உடல் வருவதற்கு தாமதமாகிறது. அங்கே கவியரசருடைய புதல்வர் காந்தி கண்ணதாசன் இருக்கிறார், மறைந்த நடிகர் ராஜேஷ் இருக்கிறார், நான் இருக்கிறேன், ட்ரம் சிவமணி இருக்கிறார், இன்னும் 2-3 பேர் இருந்தார்கள். அப்போ ராஜேஷ் சொல்கிறாரு, வாலி சொல்லுவார், ஏய்யா கவிஞர் எழுந்தா ஒத்துக்குவீங்க, நான் எழுந்தா மட்டும் நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், இதே பாருங்களே படத்தில் தான், நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே அப்படின்னு எழுதினாரு. அது என்ன, அது நெய்யூரும் கானகம், அவர் எழுந்தா மட்டும் ஒத்துக்குவீங்க, நான் இருந்தால் கேள்வி கேட்பீங்களேன்னு வாலி என்கிட்ட கேட்பாருன்னு ராஜேஷ் காந்தி கண்ணதாசன் கிட்ட சொல்றார். அது வாலி அவருடைய இறுதி ஊர்வலம், இறுதி சடங்கு நடக்க போற இடம்ங்கிறதுனால நான் அப்போ எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் சகோதரர் ராஜேஷுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க நெய்யூரும் கானகம்னா என்னன்னு வாலி கேட்டாரு, அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை நீங்க. ஆனால் நெய்யூரும் கானகம் என்பது ஒரு அழகான காட்சி படிமம். பெண்களுடைய கூந்தலை காடு என்று சொல்வது நம்முடைய மரபு. அடவி என்பார்கள். கூந்தலுக்கு நெய் தடவி வளர்ப்பது என்று ஒரு மரபு உண்டு. அந்த தாய் குழந்தை எப்படி தூக்கி வச்சிருக்கா, குழந்தை முகம் பின்னால தெரியுது. அது காட்டுக்குள் இருந்து ஒரு மான் போல் அந்த குழந்தை பார்க்கிறது. கூந்தல் என்ற காட்டுக்கு அருகிலிருந்து ஒரு மான் தலை காட்டுவது போல் குழந்தை தெரிகிறது என்கிற காட்சி படிமத்தை நெய்யூரும் கானகத்தே கைகாட்டும் மானே என்று கவிஞர் எழுதியிருக்கிறார் என்று நான் அதற்கான விளக்கத்தை ஒரு முறை சொன்னது ஞாபகம் இருக்கு. அப்ப கவிஞருடைய பாடலுக்குள்ளே நான் புகுந்து பயணம் செய்ய வேண்டும். எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த சவாலே சமாளி பாட்டில் அவர் சொன்ன இடம், புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. அடுத்த வரி, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டரின் மனைவி சொன்னதுன்னார். பெரிய புராணத்தை கொண்டாந்து அங்கே வச்சார். நான் போன மாதம் கோயில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன், நமக்கு தெரிந்த கதை. இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் வாழ்க்கையை பற்றி டைரக்டர் என்ன சொல்லுவார் ஒரு கவிஞருக்கு? சார் 2 பேர் லவர்ஸ் சார், 2 பேரும் இசைக்கலைஞர்கள், ஆனால் அந்த ஆணுக்கு வேற ஒரு பக்கம் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வரவேற்பில் பழைய காதலி பாடகி அவ தான் இசை நிகழ்ச்சி நடத்துறா, இவ்வளவுதான் சொல்லுவாங்க. கண்ணதாசன் நமக்கு தெரிந்த சிலப்பதிகாரத்தை அப்படி ஒரு புரட்டி போடுறார். அவர் என்ன சொல்றாரு, சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி திருமணம் முடிந்த பிறகு கோவலன் வீதிகளில் போறான், அந்த மாலையை ஏலம் விடுகிறார்கள், மாலை வாங்கினர் சாலும் நம் கொடிக்குன்னு சொன்னதும் அந்த மாலையை வாங்கிட்டு போய் மாதவி கூட வாழுகிறான். கோவலன் கண்ணகி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாதவி வாழ்க்கைக்குள்ள வர்றா. இது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனா இந்த சூழ்நிலையை சொன்னதும் அந்த சிலப்பதிகாரத்தை ஒரு புரட்டார் கண்ணதாசன். அதற்கு நாயகி பாடுறா, காவிரி நகரில் கடற்கரை ஓரத்தில் மாதவி ஆட வந்தாள், ஒரு மன்னவன் கூட வந்தான். அது கூட வந்தான் அர்த்தம், கூட வந்தான் அர்த்தம். காவிரி நகரில் கடற்கரை ஓரத்தில் மாதவி ஆட வந்தாள், ஒரு மன்னவன் கூட வந்தான், அவர் பூவிரி மஞ்சத்தில் பொருந்திய பின்னே கண்ணகி வாழ வந்தாள், அதையும் மாதவி காண வந்தாள் என்று பல்லவி. அங்க சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேர கதை அந்த 4 வரியில முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவு சுருக்கமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஒரு பாட்டை எழுதி கொடுப்பது என்பது கவிஞருடைய தனித்தன்மை. இன்னொரு பக்கம் அவருடைய தனி கவிதைகள் ரொம்ப கொழித்து கிடக்கக்கூடிய ஒரு வனாந்தரம் போன்றது. கற்பக விருட்சத்தினால் ஒரு காடு உருவானால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியது கண்ணதாசனுடைய தனி கவிதைகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 50வது பிறந்த நாள், அவருக்கு நவரச கவியரங்கம்னு ஒன்று வைக்கிறாங்க. காமு ஷெரீப் தலைமை தாங்கிறார். ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலைப்பு. கண்ணதாசனுக்கு கொடுத்த தலைப்பு அழுகை. இந்த நகையை அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம் வெகுதம் வகை இருக்கு. அந்த மாதிரி இவருக்கு அழுகை. கண்ணதாசன் சொல்றார், இந்த கவிஞர்களே இந்த தலைப்பை பாட என ஒருத்தனுக்கு தான் தகுதி உண்டுங்கிறார். பிறப்பிலும் அழுதேன், பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலே அழுதேன்,
ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலே அழுதேன், உள்ளே மனத்திலே அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இன்று வரை அழுது விட்டேன்னர். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அவர் சொல்றாரு. இங்க பாருப்பா, தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டபின் தேரல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வினர். அப்படியா, என்ன உங்களுக்கு அப்படி ப்ராப்ளம் வந்தது? அவர் சொல்றார், இங்க பாரு, மனுஷன் அழறதுக்கு 1000 காரணம் இருக்கு. சும்மா கடவுள் மேல பழிய போடாதீங்க. கண் வழி சொழியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம். ஆனால் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்புன்னர். அவருக்கு வாய்த்த நண்பர்கள் அவருக்கு அவ்வளவு சரியா அமையல. கவிஞருக்கு அவருடைய இயற்பெயர் முத்தையா என்பதை எல்லாரும் சொன்னார்கள். அவருக்கு 10 வயசு இருக்கிற போது அவர் ஊரில் இருக்கக்கூடிய மலையரசி அம்மன்கிட்ட போய் ரொம்ப பக்தி. அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தார், தேசிய இயக்கத்தில் இருந்தார். அடிப்படையில் ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்தாருங்கிற அடிப்படை உண்டு அவருக்கு. ஆனால் 10 வயசுல போய் இந்த கோயிலில் உட்கார்ந்துருப்பாராம். அவர் சொல்றாரு, 10 வயதானது ஒரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதி இரவு ஆனதென தாய் மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என முறையீடு செய்ததில்லையோ, முற்றாய் நான் கேட்ட பின்னம் நற்றாய் நீ தந்த தமிழ் முறையாக வந்ததில்லையோன்னர். அதெல்லாம் அவருடைய வாக்குமூலங்கள். அவருக்கு அவிவேக சிந்தாமணின்னு ஒன்று எழுதியிருக்கார். அது படிக்கிறதுக்கும் அவ்வளவு சுகம், டக்குன்னு மனசில் ஆயிரும். இந்த நூற்றாண்டில் பல பேர் படிக்க வேண்டிய கவிஞருடைய தனி கவிதைகளில் ஒன்று அவிவேக சிந்தாமணி. வலம்புரி ஜான் ஒரு முறை சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதி போல் சம்பாதித்தார், இந்தியாவை போல் கடன் வாங்கினார். ஆரூர் தாஸ் எழுதினார், கவியரசர் கண்ணதாசன் தனக்கு வந்த பணத்தை சரியா சேமிச்சு வச்சிருந்தாருன்னா அவர் 14 பசங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருப்பாருனார். ஆனா அவர் அதெல்லாம் பண்ணல. ஏன்னு கேட்கிறப்ப கண்ணதாசன் சொல்றாரு, இங்க பாருப்பா, எனக்கு தெரியும், நான் பொய்யும் புரட்டும் பண்ணியிருந்தேன்னா எனக்கு புகழ் வந்திருக்கும், புகழை வச்சு நான் சூதாடினா எனக்கு காசு கிடைச்சிருக்கும், நான் அதெல்லாம் பண்ணல. பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நிற்பனேல் பொருளப்பன் துணை கிடைக்கும், பொருளப்பன் துணையோடு சூதாடி பார்ப்பனேல் புகழப்பன் நிலை கிடைக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா, மெய்யப்பன் தன்னையே நம்பினேன், அவன் என்னை வீணப்பன் ஆக்கி விட்டான், வினையப்பன் தன்னோடு விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டான். அதாவதுங்க, கண்ணதாசன் ஒரு கருப்பொருளை எடுத்து எழுதுவதை விட போற போக்கில் சில விஷயத்த சொல்லிட்டு வருவார். அது ரொம்ப அபாரமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அதில் இதான் மிச்சம் ஆகும், இதில் அதுதான் மிச்சமாகும்னு ஒரு பட்டியல் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளேஷன்ங்கிறது கவிஞர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். ஒரு டேபிள் போடுவார். இப்போ பாருங்க, தாசியின் மார்பிலும் தவுல் கொண்ட தோளிலும் தழும்புதான் மிச்சமாகும். இந்த வரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தாசியின் மார்பிலும் அது சொல்லிடலாம், தவுல் கொண்ட தோல். நீங்க பஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க, தோல்ல தவுலை மாட்டிக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு வாசிக்கிறதுக்காக போவாங்க. அந்த தவில்காரரை பார்த்து நம்ம அப்படியே போயிருக்கோம். ஆனால் இவர் கம்பேரிசன் பாருங்க, தாசியின் மார்பிலும் தவுல் கொண்ட தோளிலும் தழும்புதான் மிச்சமாகும், சந்நியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மீதமாகும். ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் உணர்ச்சியினுடைய உச்சத்தில் விளையாடுவார், இன்னொரு பக்கம் போகிற போக்கில் இது போன்ற தத்துவங்களை வீசி விட்டு போய்கொண்டே இருப்பார். இப்போ என்னங்க, மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, சிக்கல் வருது, தோல்வி வருது, என்ன அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, கடவுளுடைய அவதாரம் தான் ராமன். அவன் காட்டுக்கு போனா அவன் மனைவியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தருமன் காட்டுக்கு போனப்பெல்லாம் மனைவியை தோக்கல, ஆனா சூதாடி தோத்துட்டான், கண்ணனால மறுபடியும் மீண்டுது. இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அவன் போய் சாவ வாங்கி உடம்பெல்லாம் புண்ணாச்சு, அவனுக்கு 1000 புண்ணாச்சு. இதெல்லாம் உனக்கு என்ன தெரியுதுன்னாரு கண்ணதாசன். என்ன தெரியுது? அவர் சொன்னாரு, காடு கொண்டே சென்ற மனைவியை தோற்றவன் காகுத்தன் என்ற கதையும், காடு செல்லாமலே கவத்திலே தோற்றவன் கண்ணனால் வென்ற கதையும், வீடு கொண்டே பிறன் மனைவியை சார்ந்தவன் மேனிப்புண் கொண்ட கதையும், வெற்றியும் தோல்வியும் தேவர்க்கும் உண்டென்ற வேதத்தை சொல்லவில்லையோ, மாடு வென்றால் என்ன, மனிதன் வென்றால் என்ன, வல்வினை வெற்றிமையிலேன்னர். நீ விதிப்படி அது நடக்குது. இல்லை, சில விஷயங்கள் ரொம்ப குறும்பா கண்ணதாசன் பாடிடுவார். இப்போ நம்முடைய சமயத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் சில வாகனங்கள் வைத்தார். சிவபெருமானுக்கு ரிஷப வாகனம், திருமாலுக்கு கருட வாகனம், அம்பாளுக்கு சிங்க வாகனம்லாம் வச்சாங்கல்ல. கண்ணதாசன் சொல்றாரு, எரும மாட்டை ஏன் யமனுக்கு வாகனமா வச்சாங்க தெரியுமாங்கிறார். என்ன காரணம்னா, யமனுடைய வேலை போய் எல்லார் உயிரையும் எடுக்கிறது. அவனுக்கு நீங்க ஒரு இன்சுசுக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமா போய் எல்லார் உயிரையும் எடுத்துருவானா. அப்ப இருக்கிறதுலயே மெதுவா போற வண்டி எதுன்னு பார்த்தாங்களாம், எரும மாட்டை எடுத்து கொடுத்தாங்களாம்.
கண்ணதாசன் சொல்றார், 100 கிடைத்தால் ஒருவரை பிடித்து நோய் கொடுத்து அவர் உயிர் பறிக்கும், கூற்றுவன் தனக்கு ஒரு குதிரையை கொடுத்தால் கோலயம் வாழ்வுறாதென்று ஆற்றிலா எருமையை அவனது குதிரையாய் அமைத்தனர் சமயமா முனிவோர். அதுக்கு அடுத்த வரி தான் கண்ணதாசன் குறும்பு. இதனால்தான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட 90 தாண்டி வாழ்ந்தாங்கன்னர். தூற்றுவார் தனக்கும் 90 ஆண்டு தொடர்வதே இதன் பயன் அளவோன்னர். கண்ணதாசன் விளையாடிய கவிதைகள்ல இது ஒன்று. அவருடைய அரசியல் களம். அண்ணா அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். கலைஞரோடு ஒருமையில் அழைத்து பழகுகிற ஒரு நட்பு அவருக்கு இருந்தது. எம்ஜிஆருடைய அன்புக்கும் சர்ச்சைக்கும் பாத்திரமானவர். இப்படி எல்லா வகையான தலைவர்களோடு, சமகால தலைவர்களோடு, காமராஜர் மீது அளப்பரிய காதல் கொண்டவர்னு நான் ஒரு முறை லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களை பார்த்தேன். அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளைக்கு 50 தங்கம் சவரன் கொடுத்தார். 50 பவுன் 50வது பிறந்த நாளைக்கு கொடுத்தார். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கண்ணதாசன் பாட்டில் எழுதியிருக்கார். அவர் சொல்றாரு, அண்ணாவுடைய பெருமையை சொல்ற போது அவர் சொல்றாரு, நாடற்றவர் நலமற்றவர் நடைகட்டவர் ஏனும், வீடற்றவர் விதியற்றவர் வீடுற்றவர் ஏனும், பாடற்றவர் பணியற்றவர் பாழ்பட்டவர் ஏனும், ஆடல் தமிழ் தாய் பெற்றவர் ஆயின் அவர் தோழர் நினைச்சவர் அண்ணா. அவர் 50வது பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறாங்க. செம்பொன்மணி ஆரத்தோடு செல்வம் பல தரலாம், தம்பிப்படை யாவும் பல தங்கத்திரள் தரலாம், நம்பித்தமிழ் முறைபாடிடும் நலமே நிறை அண்ணன் தெம்புக்கது குறைவே அவர் திறனுக்கது சிறிதே அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். நான் இந்த சம்பவத்தை லட்சிய நடிகர் SSR இந்த கவிதை வரிகளை சொல்லி, நீங்க 50வது பிறந்த நாளைக்கு இதெல்லாம் பண்ணீங்களாமேன்னு கேட்டேன். இப்போ SSR சொன்னாரு, உண்மைதான், எனக்கு அதை விட அண்ணாவுடைய 51வது பிறந்த நாளைக்கு நான் சிறப்பு செய்ததுதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குன்னார். என்ன பண்ணீங்கன்னு அவர் சொன்னாரு, மேடையில் அண்ணாவுக்கு 51 பொருட்கள் கொடுக்குறேன்னு அறிவித்தேன். ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொண்டு வைக்க சொன்னேன். பேராசிரியர் தான் அதை எழுதிக்கிட்டே வந்தார். வெள்ளி மூக்குடப்பா, வேஷ்டி, சட்டை, கட்டில், நாக்காளி, மேஜை, பேனா, இப்படியே எழுதிட்டே வந்தார். கடைசியில் பார்த்தா 50 தான் இருந்தது. அப்போ பேராசிரியர் கேட்டார், மைக்கிலேயே கேட்டார், என்ன SSR 51 பொருட்கள் தரேன்னு சொன்னீங்க, 50 தானே வந்திருக்குன்னு. நான் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தேன். அந்த பேப்பரில் 51ன்னு போட்டு என் உயிர் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். அதை நான் கொடுத்தேன்னு SSR சொன்னார். அது இந்த பாட்டை படிக்கிற போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னொன்று, கலைஞர் அவர்களோடு அவருக்கு நெருக்கமும் இருந்தது, பிணக்கும் இருந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கலைஞரை தன்னுடைய காதலியாக வரித்து சில கவியரங்களில் பாடியிருக்கிறார். அவர் சொல்றார், இவங்க காதலி யாருன்னு அவர் சொல்றார், கன்னியின் பேரை கேட்டேன் கருணையின் நிதியம் என்றாள், மன்னிய உறவை கேட்டேன் மந்திரி குமாரி என்றாள், பன்னி நான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள், சென்னைதான் ஊரா என்றேன் திருவாரூர் நகரம் என்றாள், தந்திரம் அறிவாள் மெல்ல சாகசம் புரிவாள், இன்னும் அந்திவான் மின்னல் போல் அடிக்கடி சிரிப்பாள், நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன், என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாய் கொண்டாள்னு அவர் எழுதினார். அதாவது ஒரு முறை பூவா தலையா படத்தினுடைய 100வது நாள் விழா மேடையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் தாமதமாக பின்னால் உட்கார்ந்தார். மேடை முன்வரிசையில் இப்போ இடம் இல்லை. அப்போ மேடைக்கு பேச வந்தபோது அப்போதான் அவர் கவிஞர் வேறொரு இயக்கத்துக்கு போயிருந்த நேரம். அப்படி மைக்கை பிடிச்சி பேசுகிற போது கவிஞர் சொன்னார், இது பூவா தலையா படத்துடைய 100வது நாள் விழா, நான் கலைஞருக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன், அது பூவா தலையா என்றே தெரியவில்லைனர். அதுக்கு கலைஞர் பேசுகிறப்ப சொன்னார், கவியரசர் கண்ணதாசன் என்னது பூவா தலையான்னு தெரியலன்னாரு, அது பூவா தலையோ அவர் பறிக்காமல் விட்ட வரைக்கும் விசேஷம்னார் அவர். அந்த மாதிரி அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமும் நெருக்கமும் நட்பும் நிலவியது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு அவர் எழுதின பல பாடல்கள் அவருடைய ஆளுமையை எப்படி தூக்கி நிறுத்தினேன்னு நமக்கு தெரியும். பின்னாலே அவரை அரசவை கவிஞராக எம்ஜிஆர் அறிவித்த போது ஒரு சம்பவத்தை சொல்றார். அப்பதான் கண்ணதாசன் சினிமா பாட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் தமிழரா மலையாளியாங்கிற சர்ச்சை வந்தபோது சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவான்னு ஒரு படத்தில் எழுதினார். பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா அந்த பாட்டில், பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா இவர் செந்தமிழர் நிலவான்னாரு. அதை பின்னால் கவிதையிலே விரித்து சொன்னார். ஒரு சம்பவத்தை சொன்னார். கேரளாவுக்கு ஒரு முறை எம்ஜிஆர் போனாராம், இல்லை மலையாளத்தில் பேச சொன்னாங்களாம், என்னை தமிழ்நாடு தான் வாழ வைத்தது, நான் தமிழில் தான் பேசுவேன்னு சொன்னாராம். அது கண்ணதாசன் எழுதுறாரு, மன்னர் இவர் ஒரு நாள் மலையாளம் சென்றிருந்தார், அங்கும் தமிழில் தான் அழகான மொழி உரைத்தார், கேரளத்தில் பேசென்று கேட்டார்கள் தோழரெல்லாம், ஓரளவும் பேசேன் நான், உயிர் படைத்த நாள் முதலாய் உண்ணும் உணவும் உணர்வும் உடைகளும் எல்லாம் தமிழென்று எனக்கே வாய்த்தது,
அந்த மொழியிற்கு அடுத்த மொழி பேசுவதோ என்று பதில் உரைத்தார். இவர் பெருமை யாருக்கு வரும்? பொன்மனத்து செல்வர் புரட்சி தலைவர் இவர், தமிழர் இல்லை என்று சொன்னால் தமிழுக்கு களங்கம் வரும்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த நிலைப்பாட்டை அப்படி வலியுறுத்தினார். இன்னொன்று அவர் சொன்னது எம்ஜிஆருக்கு வாழ்க்கை முழுக்க பலிச்சது. அவர் சொன்னார், ஆயிரமாய் பகைவர்கள் ஆட்டி வைக்க பார்த்தாலும் ஆயுட்காலம் முழுதும் அமைச்சரவை மாறாதுனர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி நேருவிடத்தில் அளப்பரிய காதல் அவருக்கு இருந்தது. எப்படி கலைஞரோட அவருக்கு ஒரு உரிமை இருந்ததோ, நேருவிடத்தில் அந்த நெருக்கம் இல்லை, ஆனால் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. நேரு சென்னைக்கு வந்தபோது, பிரதமராக வந்தபோது இவர் ஒரு பாராட்டு கவிதையை வாசித்து கொடுத்தார். அதனுடைய ஆங்கில மொழியாக்கத்தை நேருவிடம் கொடுக்க அவரை மடித்து தன் ஷெர்வானிக்குள்ளே வைத்துக் கொண்டார் நேரு. இது நடந்து நீண்ட காலம் போனது. நேரு மறைந்து போனார். அதன் பின் அவருக்கு ஒரு இரங்கல் கவியரங்கத்தை கவிஞரசர் நடத்துகிறார். அப்பதான் தான் எப்படி அந்த கவிதையை நேரு பற்றி எழுதினேன்னு சொல்றார். அவர் சொல்றார், எப்படி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு மாலையும் இது அரங்கனுக்கு பொருந்துமான்னு பார்த்தாலோ அப்படி நான் ஒவ்வொரு வார்த்தையா தேர்ந்தெடுத்து நேருவுக்கு எழுதினேன். சூடி கொடுத்த சுடற்கொடி போல் பாட்டு பாடி கொடுத்தேன், பண்டிதனின் கால் தொட்டேன், கன்னியரின் தோள் தொட்ட போதும் தோன்றாத சுகம் அவன் கால் தொட்ட போது கண்டேன், களி கூர்ந்தேன் என்று கவியரசர் எழுதினார். இந்த தேசத்தின் மேல் அவருக்கு இருந்த நேசம், எப்படி இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு பாரதத்தினுடைய விடுதலைக்காக மகாகவி பாரதியும் ஒரு பக்கம் நாமக்கல் கவிஞரும் எழுதினார்களோ அதுபோல் விடுதலை அடைந்த இந்தியாவில் இந்தியாவினுடைய மாண்பை உயர்த்துவதற்கு எழுதிய கவிஞர்களில் முக்கியமானவர் கண்ணதாசன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் பரணி பாடுவார்கள். கலிங்கத்து பரணிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் யுத்தத்தை பற்றி கண்ணதாசன் பரணி பாடுகிறார். நம்ம நாட்டு தேசிய கீதத்தை பாடி ராணுவ வீரர்கள் புறப்பட்டு பாகிஸ்தான் போகிறார்களாம். கவிஞர் சொல்றார், தாகூர் வடித்து வைத்த தாய் வணக்க பாப்பாடி லாகூரை நோக்கி நமது படை முன்னேற்றம், சிந்துவில் ஒரு சேனை, சியால்கோட்டில் மறு சேனை, சந்து வழி பகை வந்த ஜம்முவில் ஒரு பெரும் சேனை, வந்து விளையாட வந்த வஞ்சகரை நாள் முழுதும் பந்து விளையாடுதல் போல் பாய்ந்து விளையாடுதம்மா என்று பரணி பாடியவர் கண்ணதாசன். அதாவது கண்ணதாசன் பெரிய அழகு என்னன்னா, வாழ்த்துகிற போது மனம் திறந்து எல்லாரையும் வாழ்த்திடுவார். அந்த ஒரே கவிதை தொகுதி ஆரம்பத்தில் ஒரு வாழ்த்து, பின்னால இந்த சீன எதிர்ப்பு கவிதை வரும். வாழ்த்துல என்ன சொல்றாரு? பெற்றவர் வாழ்க, பெரியவர் வாழ்க, உற்றவர் வாழ்க, உறவினர் வாழ்க, கொற்றவன் கோட்டை கொடிமரம் வாழ்க, கொல்புலி தானை கூட்டங்கள் வாழ்க, தானை தலைவர் தனித்திரம் வாழ்க, தலைவர் அமைச்சர் சால்புற வாழ்க, வங்கம் வாழ்க, மாரதம் வாழ்க, அங்கம் கலிங்கம் ஆந்திரம் வாழ்க எல்லாம் சொல்லிட்டு, எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தழைத்துயிர் வாழ்க என்னார். எப்படி பகைவனுக்கு அருள்வாயின்னு பாரதி பாடியது போல, எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தழைத்துயிர் வாழ்க வாழ்த்திட்டாரா? சீனாக்காரன் வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? இவர் சொல்லுகிறார், எங்கே பகைவன் எங்கே பகைவன் ஏறி விட்டானா மலை மேலே, அங்கே பறந்து அவன் தலை கொய்து பங்கு வைப்போம் வா பதறாதே, திங்களும் வானில் தெரிகிற வரையில் எங்களுக்கு உரிமை இன்னாடே, இதில் தங்கள் உரிமை சாத்திரம் சொல்வோர் எங்கு வந்தாலும் மண்ணோடு. யாரது வீட்டில் யாரது பாட்டு, யாரது வீட்டில் யாரது பாட்டு, சோழர்கள் வலையில் விழமாட்டோம், இனி வேறதிகாரம் பாரத நாட்டில் வேர் பிடிக்காது விடமாட்டோம் என்று சொல்லுகிற முழக்க கவிதை கண்ணதாசன் எழுதிய கவிதை. எனக்கு அது ரொம்ப, அந்த வரிசையில் ரொம்ப பிடித்தது. இந்தியா தன்னுடைய 75வது சுதந்திர தினத்தை சமீபத்திலே கொண்டாடியது. 25வது வெள்ளி விழாவின் போது ஒரு கவியரங்கம், நாமக்கல் கவிஞர் தலைமை தாங்குகிறார். ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலைப்பு, ஒருத்தருக்கு நேருஜி, ஒருத்தருக்கு காந்திஜி, இப்படிலாம் தலைப்பு. கண்ணதாசனுக்கு கொடுத்த தலைப்பு பெயர் தெரியாத தியாகிகள். நியாயமா இதுக்கு ஒரு 6 மாசம் ஆராய்ச்சி பண்ணி பெயர் தெரியாத தியாகிகள்லாம் திரட்டிட்டு போகணும். ஆனால் கவிஞர் மேடைக்கு வந்தால் பல நேரம் கவிதை எழுதுவார். அவர் அந்த கவிதையில் சொல்றாரு, சுதந்திர இந்தியாவை இது போல ஒரு மாளிகையா கற்பனை பண்றார். இப்ப இந்த மாளிகை இருக்கு, இதுல வெளிப்படையா தெரிகிற ஒரு தூண் காந்தி, அழகான மாடம் நேரு, இன்னொரு முற்றம் திலகர், இப்படி வெளிப்படையா தெரியுது இல்ல. கவிஞர் சொல்றாரு, இன்றிங்கே வானுயர எழுந்திருக்கும் மாளிகைக்கு தன் எலும்பை தந்தவர்கள், சதை ரத்தம் கொடுத்தவர்கள், அஸ்திவாரங்கள் என் அடியினிலே தூங்குகிறார். யார்? பேர் தெரியாத தியாகிகள். மாளிகைக்கு மையிடுவோம், மாணிக்க கதவிடுவோம், ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம், கண்ணாடி பதித்திருப்போம், கலைவிளக்கும் ஏற்றி வைப்போம், முன்னாலே முகப்படுத்து முத்துப்போல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவி பிறக்குமாறு செய்வோம். அத்தனையும் மாளிகைக்கே, அலங்காரம் மாளிகைக்கே,
அஸ்திவாரங்களுக்கு அலங்காரம் யார் புரிந்தார்? தாங்குகின்ற பூமி இது தாங்கியதே நம்மை என்று தங்கப்பாவாடை கட்டி தளதளக்க பார்த்தோமா? மண் தானே மண் என்று மாறி விதித்திருப்போம். அப்படித்தான் அரசியலின் அடிப்படையாய் நின்றவரும் செப்பரிய பேர் கூட தெரியாமல் தூங்குகிறார். தாயார் அழுதிருப்பார், தம்பியை துடித்திருப்பார், வாயார முத்தமிட்ட மனையாளும் வாய்ந்திருப்பாள். நாடே அழ வேண்டும் நல்லவர்கள் செத்ததற்கு, யாரே அழுதார்கள் அஸ்திவாரங்களுக்கு அப்படின்னார். அதுக்கு அடுத்து அதுக்கு எப்பவுமே அவர் கோபுரத்தை கட்டிதான் எங்க கலசம் வைப்பாருன்னு தெரியாது. அடுத்தொன்னு வச்சாரு, அழ வேண்டும் நீங்கள் என்ற அவர்தம் உயிரை விட்டார். அழ வேண்டும் நீங்கள் என்ற அவர்தம் உயிரை விட்டார். விழ வேண்டும் வெள்ளையர்கள் வெண்கலத்தில் தம்முடலும் விழ வேண்டும் என்பதன்றி விழா வேண்டி சாகவில்லை. தன்னை அழித்ததனால் தாயகத்தை செழிக்க வைத்த மன்னர் குலங்களவர், மாணிக்க கற்களவர் எவ்வளவு பேர். அவர் சொல்றாரு, காரைக்குடியினிலே காந்தி சதுக்கந்தனிலே 1942 ஆகஸ்ட் திங்களிலே ஆர்ப்பரித்து நின்றார்கள். காந்தி வழி வந்தவர்கள், கதராடை பூண்டவர்கள். வெள்ளையனும் துப்பாக்கி விளையாடத் தொடங்கியது. வெள்ளமெனும் மக்கள் படை விழுந்தோடத் தொடங்கியது. நல்லியான் என்று ஒருவன் 4 முறை சுடப்பட்டான். தாழ்த்தப்பட்டோர் குலத்து தங்க பிறவியவன் வீழ்த்தப்பட்டான் அங்கே வெள்ளையர்தம் போலீசால். பேரறிவேன் நான் கூட பிறகதைகள் தான் அறியேன். என்ன காரணமா? அந்த தீர்வை சொல்லுகிறார். அதான் கவிஞர் சொல்றாரு. என்ன காரணம் தெரியுமா? உண்மை வரலாற்றை உளந்திறந்து பாடி வைத்து பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே யாரும் இல்லை. இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான். மண்ணாண்ட கிளைவ் முதல் மவுண்ட் பேட்டன் பிரபு வரை படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோம். பகத்சிங்கின் வரலாறோ, பாபாஜி வரலாறோ, சுகதேவன் வரலாறோ, சூரியதேவ் வரலாறோ, அகமத் ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே. ஊரெங்கும் தேடுங்கள், உழைத்த கதை கேளுங்கள், யாரென்று பாருங்கள், அவர் பெயரை கூறுங்கள், நான் அவரை பற்றி 4 வரி எழுதுகிறேன் என்று கண்ணதாசன் எழுதினார். அப்படின்னா ஒரு விடுதலைக்கு போராடிய பெயர் தெரியாமல் மரித்து போன தியாகிகளுக்கு சொல்வட்டாய் நிலைத்திருக்கும் கல்வெட்டு கவிதை இந்த கவிதை. காதல்ல அவருக்கு இருந்த ஈடுபாடு, அவர்கிட்ட ஒரு துலாக்கோல் வச்சிருந்தார். இல்லைங்க, நீங்க ரொம்ப இந்த பெண்கள் விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடாது, நீங்க அதெல்லாம் தான் விலகி இருக்கணும், எவ்வளவு ஞானிகள் சாமியாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. இவர் கேட்டார், இந்த பெண் மாசை பிடித்து பின்னாலேயே போனவங்கலாம் என்ன ஆனான்னு கேட்டார். இல்லை செத்து போயிட்டாங்க. இப்போ சாமியாரெல்லாம் என்ன ஆனாங்க? அவங்களும் செத்து தான் போனாங்க. அப்போ விடுன்ட்டார். அவர் சொன்னார், காமுகனும் ஆண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் ஆண்டான், மற்றதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கின்றேன், கண்மணி உந்தன் காலை வணங்குகிறேன். உன் மணி வாய்ச்சாரம் ஊற்றிக்கொடு, தினம் என் மணி வாயோடு இணைந்தே கிடந்து விடு. கிண்ணத்தில் மதுவூற்று, கிண்ணென்னும் போதையிலே எண்ணங்கள் எல்லாம் என் இதழில் ததும்பட்டும். வண்ணத்தை காட்டு, உன் வடிவம் முழுவதையும் கண்ணாலே பார்க்கின்றேன். கண்ணாடி மேனியிலே சிற்றெரும்பு போதோடி சிற்றணுக்கால் அத்தனையும் ஒவ்வொன்றாய் பார்த்தே நான் ஓடித் திரிகின்றேன். ஆறத் தழுவுகின்றேன், ஆவி உடல் ஏறி சாரத் தழுவுகின்றேன். சந்நிதியே தெய்வீகமே, ஏட்டில் எழுதாத எழுத்தையெல்லாம் உன் உடலில் பாட்டாய் நான் எழுதுகிறேன் பள்ளி திருமையிலே. நீங்க இந்த அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு போறீங்களே, என்ன காரணம்? சொல்றாரு, பைரன் தழுவாத பாவையரே. பைரனை பார்க்கலேன்னு நிறைய பெண்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குமா. பைரன் தழுவாத பாவையரே, பாரசீக பாவலனும் பாடாத பாவையர்கள், என்னை ஒரு வைரம் போல் உங்கள் மார்பினிலே சூடுங்கள். ஒரு பெருந்தன்மை இருக்கு. என்னை ஒரு வைரம் போல் உங்கள் மார்பினிலே சூடுங்கள். ஏன்? ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்ற இறைவன் என கேட்பான். இது ஒரு உச்சத்தில் போய் அவர் எழுதின கவிதை. அதாவது அவர் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் கிடையாது. அவரோடு பழகியவர்கள் எல்லாம் சொல்லுவது, இரவில் எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு ஓரளவு ரொம்ப குறைவாக நிதானமாக மது அருந்துகிற பழக்கம் உண்டு. பல பேர் படம் பிடித்து காட்டுவது போலெல்லாம் கிடையாது. அதனால்தான் நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது நானும் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் சில பேரும் சேர்ந்து 83, 84 கவிஞர் இறந்து ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு கவியரங்கம் நடத்தணும். அப்போ ஒரு கவிஞர் பாடினார், கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தால் கவிதை வரும் என்றார்கள், நானும் அடித்தேன், வந்தது கவிதை எல்லாம் வாந்தினார். அவர் எழுதினவர் தான் நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு. அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார். ஆக அவர் அதை கூட எவ்வளோ ரசனையாக அவர் அனுபவித்தாருங்க தான் முக்கியம். அது சும்மா வெறுமனே ஊத்துனம் குடிச்சோம்லாம் கிடையாதான். என்ன சொல்றாரு, ஒரு நல்ல முழு நிலா ஒளி வீசணுமா, பால்கனியில் ஒரு மெத்தை,
அந்த மெத்தையில் அப்படியே பூக்கள் தூவி இருக்கணுமா, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கணுமா. அப்ப இவர் கையில வந்து மதுவோடு நிற்பாராம். வெண்ணிலா முற்றத்தின் மேல் விரிமுல்லை மஞ்சம் போட்டு பண்ணிலே இதயம் தோய பரதத்தில் கண்கள் ஆட கிண்ணமும் கையுமாக கிண் என்று நிற்கும் போது எண்ணங்கள் கோடி ஆகி எங்கெங்கோ ஓடி ஆடும். அப்படி எப்படி இருக்குமா அந்த பொண்ணு? சந்தன காற்றினுள்ளே சதிராடும் தென்றல் போல மந்திர நடையும் கொஞ்சம் மயக்குறும் மொழியும் கொண்டு அந்த பெண்ணு நடனமாடுறா. செந்தமிழ் எழுந்தார் போல சேகிழை ஒருத்தி அங்கே பந்தன ஆடும் போது பாவங்கள் 11 ஆகும். வாழ்க்கையை அப்படி ரசித்த கவிஞர்.